ஃப்ரெண்ட்ஸ், சௌசௌவில் அத்தனை பயன்கள் இருக்குது. நான் ஒரு 5 பயன்கள் மட்டும் சொல்கிறேன். இதில் சுகர் பிபியை கண்ட்ரோலாக வைக்கும், இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது, நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்குமே இது சிறந்த வெஜிடபிள், சி விட்டமின் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் உதவுது. சரி வாங்க இந்த காயில் ஒரு பொரியல் பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கடுகு சேர்த்துட்டு, உளுந்து சேர்த்துட்டு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 4 காஞ்ச மிளகாவையும் பிச்சு போட்டு அதோடு சேர்த்து வதக்குங்க. கட் பண்ண ஆனியனையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சௌசௌ ஒரு சிலருக்கு பிடிக்காது. இதோட பயன்கள் தெரிஞ்சதுக்கப்புறமும் இதை ஒதுக்காமல் சேர்த்துக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆனியன் வதங்கின உடனே நான் தோல் நீக்கி பொடியாக கட் பண்ணி வச்ச சௌசௌவை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்குறேன் பாருங்கள். நல்லா வதக்கி விடணும். ஓரளவுக்கு வதங்கின உடனே சால்ட் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். சால்ட்டு சேர்த்து கலரிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி வச்சு எடுத்தோம்னா காய் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் துருவி வச்ச தேங்காவை மேலே தூவி ஒரு கலரி எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், சௌசௌ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியல் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் கூட்டுமே இதில் செய்யலாம். எல்லாத்தையும் விட இந்த மாதிரி பொரியல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.